தமிழக அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து தென்னிந்திய திரையுலகில் 70 திரைப்படங்களுக்கு மேல் தனக்கென தனி முத்திரை பதித்து ஜொலித்தவர் வீரதிலகம் நடிகர் நெப்போலியன். சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடித்து தென் தமிழக மக்களின் பாராட்டை பெற்றவர். இவருக்கு திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு 15வது பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்று பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய சமூக நீதி இணையமைச்சராக பொறுப்பு வகித்தவர். ஒரு காலகட்டத்தில் பாஜகவில் இணைந்தார். பின்னர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். இந்த நிலையில் நெப்போலியனுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது மூத்த மகன் தனுஷ் மனச்சிதைவு பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகேயுள்ள வெள்ளங்குழி கிராமத்தில் மயோபதி மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் நன்றாக குணமடைந்தார். பின்னர் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் தங்கிவிட்டார். விவசாயம் மென்பொருள் நிறுவனம் என்று நெப்போலியன் பிரபலமடைந்தார். மனிதநேயத்துடன் அனைவருக்கும் உதவி செய்வதில் மனிதநேய பண்பாளர். தனது மகன் தனுஷ் மீது அளவு கடந்த பாசம். உலகத்தில் தலை சிறந்த தந்தையாய் தனது மகனை கண்ணை இமை காப்பது போல் மகன் சிரிப்பில் உலகையே ரசித்து வருகிறார். நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் திருமணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த அக்ஷயா என்பவருடன் 2024ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஜப்பானில் கோலாகலமாக நடைபெற்றது. தனுஷின் நீண்டநாள் கனவான ஜப்பானில் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஆசையை தந்தை நெப்போலியன் நிறைவேற்றும் வகையில் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமணத்தில் சரத்குமார், ராதிகா, குஷ்பு, மீனா, கார்த்தி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நெப்போலியன் இல்ல திருமண காட்சிகள் தமிழக மக்களை வியக்க வைத்தன. மகனை மகிழ்ச்சி கடலில் மிதக்க வைத்து நெப்போலியன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்கள் காதலர் தினத்தை 2025 பிப்ரவரியில் கொண்டாடியதாகவும் செய்திகள் கூறப்படுகிறது. மேலும் அக்ஷயா தனுஷுக்கு தனது ஓவியம் ஒன்றை பரிசாக அளித்ததாகவும் கூறப்படுகிறது. நெப்போலியன் ஒரு பேட்டியில் தனது மகன் தனுஷின் மகிழ்ச்சிக்காகவே இந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தியதாகவும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜப்பானை தேர்ந்தெடுத்ததாகவும் கூறினார். தனுஷ் மற்றும் அக்ஷயா தம்பதியினர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் மீது பொறாமை எண்ணம் கொண்ட குறுகிய மனம் படைத்த சிலர் திட்டமிட்டே அவதூறான கருத்துக்களை வெளியிட்டனர். தனது குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருந்து வந்த நெப்போலியன் மனதை வருத்தமடையச் செய்தனர். இது சம்பந்தமாக நடிகர் நெப்போலியன் தரப்பினர் அவரது மருமகளின் சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர். அந்த புகார் மனுவில் தங்களது மகன் மற்றும் மருமகளின் இல்லற வாழ்க்கை குறித்து சமூக விரோதிகள் சமூக வலைதளங்களில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாகவும், இந்த செய்திகள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், வேண்டும் என்றே திட்டமிட்டு அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவர் டேனியல் கூறுகையில், முன்னாள் மத்திய அமைச்சரும் பிரபல நடிகரும் எங்களது ஜீவன் அறக்கட்டளையின் நிறுவனமான திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் யூடியூப்பில் பரவிட்டு இருக்கு. அது உண்மை அல்ல. உண்மைக்கு புறமான செய்திகளை இதுபோன்று பரப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அது இருக்கிற லிங்க்ஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கும், இது மாதிரி பரப்புறவங்களை கைது செய்யணும். நாங்கள் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்புவது, அவங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க முறையை சந்தேகப்படுவது, இது போன்ற விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும். குறைந்த நபர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இதுபோன்ற தவறான செய்திகள் மாற்றுத்திறனாளிகளின் மனசை சோர்வடைய செய்யும். அதுபோல் அவங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். நாங்கள் அவங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களாக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அவங்க குடும்பம் சார்பாக அவருடைய அண்ணன் திரு கிருபாகரன் அவர்கள் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க குடும்பம் சார்பாகவும் அந்த மனுவை கொடுக்குறாங்க. எதில் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எந்த இதில் அப்படி ரொம்ப பரப்புதாங்க?
நாங்கள் லிங்க்ஸ் வச்சுருக்கிறோம். யூடியூப் டிஎன் கனெக்ட்னு ஒரு யூடியூப் சேனல், டிஎன் நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல், இது மாதிரி ஒரு 4 சேனல்லேருந்து இது அதிகமான பரவுறாங்க. இது நிறைய பேர் வந்து அதை உண்மையை தெரியாமல் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது உண்மைன்னு நினச்சி நிறைய பேர் வருத்தத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. இது உண்மை அல்ல. அக்ஷயாவும் தனுஷும் மன மகிழ்ச்சியாக நல்ல உடல் நடத்தணும் இருக்கிறார். இதில் வந்து மன வருத்தடை, இந்த பெண்ணு வந்து ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்களா? கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணி உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறது வந்து ஒரு கணவனுக்கும் இல்லை பெற்ற தகப்பனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படும். இது வந்து நெப்போலியன் சார் என்ன மாதிரி இது பண்ணியிருக்கிறாரு இது சம்மந்தமாக? நெப்போலியன் சார் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறார். இந்த கவர்மெண்ட் எதுவும் பேசியிருக்காங்களா இது சம்மந்தமாக? இல்லை முதல்ல கம்ப்ளைண்ட் அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவரோட தான் அவங்களுடைய அடையாளம் வைத்து தான் நாங்கள் மற்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து முன்னேற்றவும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது மாதிரி செய்திகள் வந்து இந்நிலையில் சதிகார கும்பலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஜப்பானில் இருந்த நெப்போலியன் குடும்பத்தினரை சந்தித்து மகிழ்ச்சியுடன் உரையாடிவிட்டு திரும்பியுள்ளார். இது தொடர்பாக நெப்போலியன் கூறுகையில், தான் பெரிதும் மதிக்கக்கூடிய தனது அரசியல் குரு தலைவர் கலைஞர் அவர்களின் மகள் திருமதி கனிமொழி அவர்கள் 1 வார காலம் ஜப்பானுக்கு வருகை தந்துள்ளார். 4 நாட்களுக்கு முன்பாக ஜப்பானின் இந்திய தூதுவர் திரு சிபி ஜார்ஜ் அவர்கள் கொடுத்த விருந்தில் தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி, கனிமொழி அவர்களும் தானும் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். ஏப்ரல் 21 திங்கட்கிழமை திருமதி கனிமொழி அவர்கள் ஜப்பானில் தாங்கள் வசிக்கும் தங்கள் இல்லத்திற்கு வருகை தந்து தனுஷையும் அக்ஷயாவையும் வாழ்த்தினார் என்றும் அவர் தெரிவித்தார். சில மணி நேரம் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டோம். மகிழ்வோடும் மனநிறைவோடும் அவர்களை வழி அனுப்பி வைத்தோம் என்று கூறியுள்ளார் நெப்போலியன். தமிழ் திரைவானிலும் அரசியல் வாழ்க்கையிலும் ஜொலித்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் நடிகர் நெப்போலியன் சில விஷமிகளின் சொல்லடிகளைக் கண்டு என்றுமே கலங்கியதில்லை. மனிதாபிமானமற்ற முறையில் அவர் குடும்பத்தின் மீது அவதூறு பரப்பும் மக்களை அடையாளம் கண்டு களையெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மனிதாபிமானமற்ற முறையில் அவர் குடும்பத்தின் மீது அவதூறு பரப்பும் அடலேறுகளை அடையாளம் கண்டு களையெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக அளவில் தனது மகனின் மகிழ்ச்சிக்கு தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட தலைசிறந்த தந்தை நெப்போலியன் திருநெல்வேலி பகுதியில் தசை சிதைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக மருத்துவமனை கட்டி தந்துள்ளார். அவரது சேவையை பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உத்தமர் நெப்போலியன் குடும்பத்தினரை விமர்சிப்பது அநாகரிகம் என்றே சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.